இந்த சனி வக்கர நிவர்த்தி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 3 வருடத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போது. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடையாளர். இது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 3 பிசினஸாவது கன்னி ராசி என்பது அடுத்த 240 நாட்கள்ல யோசிப்பீங்க, செய்ய போறீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு திருமணம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன். கன்னி ராசி என்பர்களுக்கு எல்லா துறையிலும் வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர நிவர்த்தி பலன்களா இருக்க போகுது. உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது. முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை, சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, 7.5 சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடையாளர். இது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார், அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்ப்பார், ராசியை பார்ப்பார். இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இப்ப நீங்க அந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எப்படியா ஜெயிச்சிடணும், நம்ம பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளில வந்துடணும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும். முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடனை சந்திச்சிட்டீங்க, லாபங்கள் இல்லை, நஷ்டம் அதிகமாயிடுச்சு, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, சார் பிஸ்னஸ் இல்லை எனக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். நேரம் தான் காரணமே தவிர, இப்போ நேரம் நல்லா இருக்க போகுது, அந்த காம்படிஷன்லாம் மாறிடும். நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய பண வரவுகள் வரும், உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகள் சரியில்லை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போது கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி மற்ற கிரகணிகள்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால இந்த காலகட்டம் வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு. தொழில் செய்யறவங்களுக்கு மினிமம் ஒரு 3 பிசினஸாவது கன்னி ராசி என்பது அடுத்த 240 நாட்கள்ல யோசிப்பீங்க, செய்ய போறீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செய்யுங்க, வாழ்க்கையில வெற்றி உறுதியா கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அனுகூலமான காலகட்டம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். முதல்ல வேலை மாறணும்னு பல மாதங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம், சிறப்பா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் வராது. நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும். அதான் ரொம்ப விசேஷம். ஏற்கனவே படிச்சு முடிச்சு ஏதோ டெம்பரவரியான வேலை பார்த்து இருந்திருப்பீங்க, இப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஊர் மாறி வேலை பார்ப்பதற்கான சான்சஸ் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் வரலாம். அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்க அதை விட மோசமான நிலையை கடந்த 3 வருஷமா சந்திச்சிங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு, உங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, விசா எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி, பிஆர் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. படித்து முடித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏதோ டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், வீட்டில் வேற கடன் வாங்கிட்டு நான் வந்து படிக்க வந்துட்டேன், இப்போ அந்த கடனை கட்டணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லா துறையிலும் வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர நிவர்த்தி பலன்களா இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. விளையாட்டு துறையில மிகப்பெரிய வெற்றியை காண போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கன்னி ராசி என்பது நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்காக எக்ஸாம்ஸ் எழுதி சில ஃபெயிலியர்ஸ் கிடைச்சிருக்கும், அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சு முடிச்சு சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு போக முடியுன்ற நிலையே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி திருமணத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை கன்னிராசி என்பது 3 வருஷமா சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலை மாறும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உறுதியா நடைபெறக்கூடிய காலகட்டம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல காதல்ல வெற்றி, நிறைய பேர் காதலிக்காம வேணாமா ஏற்கனவே வாங்கின உதனால யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நிலை மாறி காதல்ல வெற்றி பெறக்கூடிய நேரம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு திருமணம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன், நீங்க அழகுனா அழகா எதிர்பார்க்கிற வரன்லாம் இருக்குன்னா அழகான ஒரு வரன், நல்லா வசதியா இருக்குன்னா வசதியான ஒரு வரன், படிச்ச வரன், இது மாதிரி வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய வரன், இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல கன்னிராசி என்பதற்கு உடல் நலத்துல நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த உடல் நலத்துல இருந்து வெளில வரக்கூடிய நேரம், ஏன்னா கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஏன்னா சனி உங்க ராசியை பார்க்கறதுனால சில விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். தவிர நல்லாவே இருக்கு, சிறப்பா இருக்கு, நல்லா செயல்படக்கூடிய நேரம். நீங்க முதல்ல ஒரு உடம்பு சரியில்லாம மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வெளியில வாங்க. அதுல இருந்து உங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு, தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, ஆனா நீங்க மற்றவங்க மாதிரி ஆக்டிவா வெளியில வாங்க, வேலைக்கு போங்க, பிசினஸ் பண்ணுங்க, 4 பேரை பாருங்க, டெய்லி முடிஞ்சா ஒரு வாக்கிங்லாம் போங்க, நல்லா மாறிடுவீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சனி வக்கர நிவர்த்தி கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு 3 வருடத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்க போது. வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாபம், வீடு விற்க முடியாம இருக்கவங்க இடம் விற்க முடியாம இருக்கவங்க அதனால பணம் வரும், அதனால உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், பூர்வீக சொத்து கிடைக்கும், அம்மா அப்பா உதவுவாங்க. இது மாதிரி பலவிதமான நன்மைகளை கன்னிராசிகள் அனுபவிக்க போறீங்க. நீங்க என்னன்னா கொஞ்சம் மந்த நிலையில இருக்க மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. அது கடந்த காலம். இப்ப எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் செய்தால் வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமா ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரக நிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதுன மாதிரி கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம், அது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்கறது,
அதுக்கப்புறம் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம். இது வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.